போயிட்டு வர பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் கண்டதையும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான டேஸ்ட்டான ரிப்பன் பக்கோடா செஞ்சு கொடுங்க. இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டோன்னா 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் ஆர் கீ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட் கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஒருவேளை ரெண்டுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடா போடக்கூடிய அச்சை குழலில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இந்த குழலில் ஃபில் பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயில் பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எண்ணெயில் மாற்றிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வெந்து கிறிஸ்பியானதுக்கப்புறமா இந்த பபிள்ஸு இந்த சவுண்டெல்லாம் அடங்கிடும். அப்போ நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இந்த ரிப்பன் பக்கோடா நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன். ஆனால் சில டைம் செய்யும் போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த தடவை செய்யும் போது அவ்வளோ கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி அப்பப்போ செஞ்சு வச்சிட்டோன்னா அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.